அனைவருக்கும் வணக்கம். ஹரியானா மாநிலம் ரோக்டாக் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் காபல்பூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் தக்சீர் சிங் அப்படின்ற ஒரு 65 வயசு முதியவர் குடும்பமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. குடும்பம்னா கூட்டு குடும்பமாக இருக்கார். அதாவது இவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பேர பசங்களோட சேர்த்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வராங்க. இந்த 65 வயசு தாத்தா ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கார். இவர் வீட்டில் ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாம் கால்நடைகளாக வளர்த்துக்கிட்டு அதை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. நல்ல ஒரு விவசாய குடும்பம் தான். செப்டம்பர் 14 2009 அன்னைக்கு இந்த தாத்தா அங்கே கால்நடைகள்லாம் பார்த்துட்டு அங்கேயே பக்கத்துலேயே ஒரு செட்டு இருக்குது தங்குறதுக்கு. அந்த செட்லேயே தூங்குறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் என்ன பண்ணுறாருன்னா இவர் செட்டிலேருந்து எழுந்திரிச்சு கால்நடைகள்லாம் பார்த்திங்கன்னா தீவனம்லாம் வச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக் அவருக்கு. என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. நைட்டு எல்லோரும் நல்லா இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இங்கே வந்தவர் காலையில் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒட்டுமொத்த கிராம மக்கள் அங்கே கூட்டிட்டாங்க. உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க. பார்த்தாக்கா மொத்தம் 7 பேர் இறந்து கிடக்குறாங்க அந்த ஃபேமிலியில். அடுத்து எல்லா பக்கம் இருக்கக்கூடிய ரூமாக இருக்கட்டும், மேலே மாடியாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் ஒன்று விடாமல் போலீஸ் சோதனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி சோதனை பண்ணும்போது மாடியில் 2 பேர் ஆண்கள் மயக்க நிலையில் இருக்காங்க. உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து எல்லா ரூமும் செக் பண்ணும்போது டாய்லெட்டில் ஒரு பொண்ணு மயக்க நிலையில் இருக்காங்க. அந்த பொண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இறந்து போன அந்த 7 பேரோட பாடியும் பார்த்திங்கன்னா ஜிஹெச்சுக்கு பிஎம்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ போலீஸ் இது யார் கொலை பண்ணது, என்ன நடந்தது எதுவுமே தெரியவே இல்லை. ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வெளியிறன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை போலீஸுக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா இந்த இறந்து போனவங்க பாடியில் நகை எதுவுமே இல்லை. வந்தவங்க ஒருவேளை நகையை திருடிட்டு போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரிக்கணும் அப்படிங்கிறக்காக டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே இந்த 2 ஆண்கள் மயக்க நிலையில் இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வீட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் எலக்ட்ரிஷியன் வேலைக்காக வந்தோம். இங்கேயே தங்கியிருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். நைட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு 2 பேர் தூங்கணும். அவ்வளோதான், என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணு மயக்க நிலையில் இருந்தாங்களே, அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க யார் என்னன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணோட பேர் சோனம். அதாவது அந்த பொண்ணு இந்த தாத்தாவோட ஃபஸ்ட்டு பையன் பேர் சுரேந்தர், அவரோட பொண்ணு. அதாவது இந்த தாத்தாவோட பேத்தி இந்த பொண்ணு. இவங்களும் மயக்க நிலையில் இருந்திருக்காங்க டாய்லெட்டில். ஸோ உங்களுக்கு என்னம்மா நடந்தது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் இதுவும் தெரியாது. நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க அவங்க ரூமுக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இங்கே டாய்லெட் வந்தேன். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே மயக்கமாக இருந்தது. அந்த இடத்துலேயே விழுந்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் எனக்கே தெரியுது இந்த அளவுக்கு எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறாங்க. ஸோ கொலை பண்ணது யார், எதுக்காக நடந்தது, எந்த ஒரு விஷயமும் தெரியவே இல்லை. இப்போ அந்த 7 பேரோட பிஎம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த இறந்து போன எல்லாருமே சாப்பிட்ட சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்துருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வருது. ஸோ பிளான் பக்காவாக பண்ணி தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கிறது கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கழுத்து இருபட்டு இறந்து போயிருக்காங்க. இது ஒரு கயிற்றுல இறுக்கி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியுது. வீடு ஃபுல்லாக செக் பண்ணும்போது சில விஷயங்கள் தெரியுது. என்ன அப்படின்னா பணம் காணாமல் போயிருக்கு, நகையும் காணாமல் போயிருக்கு. அதே மாதிரி சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்துருக்கிறது ரிப்போர்ட்டில் தெரியுது. கழுத்து இருப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ இந்த வச்சு போலீஸ் ஒரு கெஸ்ஸிங் வராங்க. என்ன அப்படின்னா வந்தவங்க பணமும் நகையும் திருடிட்டு இவங்கள கொலை பண்ணிட்டு போயிருக்கணும். இதுதான் தெரியுது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, சாப்பாட்டில் மயக்க மருந்து கலக்கணும் அப்படின்னாக்க வெளியிலேருந்து யாரும் மயக்க மருந்து கலக்க முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க நபர்களே தான் யாரோ ஒருத்தர் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அப்படி பார்த்தா மொத்தம் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 4 பேர் இருக்காங்க. 2 எலக்ட்ரிஷியன், அவங்கள கேட்டால் எதுவுமே தெரிலங்கிறாங்க. இந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த 65 வயசு தாத்தாவும் இந்த சோனம் அப்படின்ற பொண்ணு 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த தாத்தாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒருவேளை நீங்களே கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நைட்டு சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மயக்கம் இல்லை, உங்களை தவிர மீது எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா மேலே சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸே நான் கொலை பண்ணுவேன்னா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆக்சுவலாக நைட்டு எல்லாருமே சப்பாத்தி சாப்பிட்டாங்க.
எனக்கு வந்துட்டு செரிமான பிரச்சனை அப்படிங்கிறனால நான் வந்து சப்பாத்தி சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. அதனால் நான் சப்பாத்தி சாப்பிடாம வேறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டைரெக்டாக கிளம்பி இங்கே மாட்டு கொட்டாய்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா சொல்லியிருக்காரு. வேறு ஆப்ஷனே இல்லை. அடுத்து மீதி இருக்கிறது வந்து இந்த சோனம்ன்ற பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணை விசாரித்தா மட்டும்தான் ஏதாவது நமக்கு வந்து க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த இறந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னாக்கா, இந்த பொண்ணோட மொபைல் வாங்கி செக் பண்ணும்போது எந்த ஒரு சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது லாஸ்ட்டாக யாருக்காவது கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்த்தா எதுவுமே இல்லை. ஃபோன் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ தான் போலீஸுக்கு ரொம்ப டவுட்டு வருது. என்ன அப்படின்னா, ஒருவேளை யாருக்காவது ஃபோன் பேசிவிட்டு ஃபோன் நம்பரை வந்து டெலீட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வந்து கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க, இவங்க எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸை வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது சில விஷயங்கள் வெளில வருது. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வந்துட்டு ஒரு பையனோட பேசியிருக்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட வருஷ கணக்காக வந்துட்டு அடிக்கடி வந்து ரெகுலராக பேசியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. ஸோ அந்த பையனை வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த பையனை விசாரிக்கும் போது பல உண்மைகள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்காங்களே, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த தக்ஷிர் சிங் இருக்கார் இல்லையா தாத்தா, அவரோட ஒய்ஃப் பேர் வந்து பூராதேவி. அவங்களுக்கு வந்து வயசு 60 ஆகுது. இவங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து சுரேந்தர், அவர் தான் ஃபஸ்ட்டு. அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து பிரமிளா. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. பொண்ணோட பேர் வந்து சோனம், பையனோட பேர் வந்து அரவிந்த். அடுத்து 2வது பையன் பேர் வந்து பூவேந்திரா. இவர் வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் இருக்கார். இவரோட ஒய்ஃப் வந்து 2007 வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு சோனிகா மோனிகா அப்படின்ற 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 வயசில் ஒரு பையன் விஷால் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கான். ஸோ இந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு 12 வயசு கம்மி தான், சின்ன பசங்க தான் எல்லா பேருமே. 3வது ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து கரமிஷிங். இவர் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட ஒன்றா இல்லை, இந்த வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கார். ஏன் அப்படின்னாக்கா, இவர் வந்துட்டு எனக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அவங்க அப்பா கூட அவங்களோட அண்ணன் தம்பி கூட வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு தனியாக இருக்கார். போலீஸ் வந்துட்டு இவர் சொத்தை கேட்டு ஒரு வேளை பிரச்சனை பண்ணதுனால இவர் மேலே சந்தேகப்பட்டு கூட இவரையும் விசாரித்து பார்த்தாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, சண்டை போட்டது உண்மை தான், நான் வந்து சொத்து கேட்டதெல்லாம் உண்மை தான். ஆனால் என்னோடய அண்ணனையும் என்னோடய அண்ணன் பசங்களையும் எங்கள் அப்பா அம்மாவே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு நான் வந்து அந்தளவுக்கு வந்து கல் நெஞ்சுக்கார இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இவர் மேலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை போலீஸுக்கும். ஸோ இந்த கால் டீட்டெயில்ஸ் எடுத்ததில் இந்த சோனு பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு பையன் மேலே தான் ரொம்ப சந்தேகம் வந்து அவனை விசாரிக்கும் போது தான் பல விஷயங்கள் வெளில வர ஆரம்பிக்குது. இந்த சோனு அப்படின்ற பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. காலேஜ் போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணினப்போ அதே கம்ப்யூட்டர் சென்டரில் வந்துட்டு நவீன்குமார் அப்படின்ற ஒரு 20 வயசு பையனை வந்து ஜாயின் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது, அவனுக்கு 20 வயசு. இந்த பையன் யாருனாக்க, நவீன்குமாரும் இதே ஊரை சேர்ந்த பையன் தான், பக்கத்து வீடு தான். இந்த பையனுக்கும் சோனமுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கும் தெரியாது, 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லவ்னா ஆக்சுவலாக ரொம்ப டீப்பான லவ். வில்லேஜ் ஏரியா அப்படிங்கிறதுனால யாருக்குமே தெரியாமல் அடிக்கடி நைட்டில் பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அதாவது சோனமோட அப்பா சுரேந்தருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நவீன்குமார் அப்படின்ற பையனும் இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே குலத்தை சேர்ந்தவங்க, அதாவது பங்காளி முறை வருது. ஸோ அண்ணன் தம்பி முறை வருது. அப்படிங்கும்போது அவனை நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, நம்ம கிராமம் வந்து அதை ஒத்துக்காது, அதனால் இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சுரேந்தர் சொல்கிறாரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. அதாவது ஒரு ஜாதியில் உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா 2 ஒரே பிரிவாக இருக்குது அப்படின்னாக்கா அது வந்துட்டு பங்காளி முறை வரும்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாதிகளில் இருக்குது. அதே கான்செப்ட் தான் வந்து அங்கேயே இருந்திருக்கு. அதனால் வந்து பங்காளி முறையாகுது, அவங்கள வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம கிராமம் வந்து அதை ஒத்துக்காதுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை கொஞ்சம் கூட காதில் வாங்க கிடையாது. திரும்பவும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் வழக்கம் போல் மறுபடியும் ஒன்றா சுற்றுறது, ஆள் இல்லாத நேரத்தில் வந்துட்டு தனிமையில் இருக்கிறதுன்னு சொல்லி இதே மாதிரியே இருந்துகிட்ருக்காங்க. இவங்க அடிக்கடி இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறது வந்துட்டு இவங்க அப்பா சுரேந்தருக்கு வந்து மறுபடியும் தெரிய வருது. தெரிஞ்ச அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இனிமேல் நீ காலேஜும் போவானா கம்ப்யூட்டர் சென்டரும் போவானான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்பல, காலேஜுக்கு அனுப்பல, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டிலே இருக்க வச்சுட்டாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு காதலனை பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாகுது. மொபைலில் ஆக்சுவலாக வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசினவங்களுக்கு எப்படியாவது தன்னோட காதலனை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த காதலன்ட்ட வந்து சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா,
அதாவது பங்காளி முறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதை மீறி நம்ம ஒரு வேளை பண்ணணும் அப்படின்னாக்க இந்த கிராமமே சேர்ந்து நம்மளை வந்து கொன்றுவாங்க. ஒருவேளை நம்ம வந்து ஊரை விட்டே ஓடணும் அப்படின்னாலும் தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே கொன்னா மட்டும்தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்து நவீன்குமார் வந்துட்டு இதை ஏற்றுக்கவே இல்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தை வந்து கொலை பண்ணுறதா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப பேசி அவனை வந்து ஒரு வழியாக சம்மதிக்க வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட லவ் ட்ரூ லவ்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு உருட்டெல்லாம் உருட்டி ஓகே பண்ண வச்சுருக்காங்க ஒரு வழியாக. இப்போ கொலை பண்ணுறோம் இல்லையா, கொலை பண்ணுறதுக்கு எப்படி கொலை பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்து போலீஸ்ட்டு வந்து மாட்டிக்காமல் இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணே வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த சோனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு 100 டேப்லெட் வேணும், அதாவது தூக்க மாத்திரை வேணும்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த நவீன்குமார் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். அவனோட ஃப்ரெண்டோட பேர் வந்து ஜஸ்பீர். இவன்கிட்ட வந்துட்டு நார்மலாக வந்து டேப்லெட் கேட்க கிடையாது, கொலை பண்ண போகிறேங்கிற விஷயத்த சொல்லியே டேப்லெட் கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கான். அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் டேப்லெட் மட்டும் வேணும்னு சொல்லி டேப்லெட்டை வாங்கி இவன்கிட்ட கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான்னா தன்னோட காதலியான சோனம்கிட்ட கொடுக்குறான். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா, செப்டம்பர் 14, 2009 அன்னைக்கு நைட்டில் எல்லோரும் சாப்பிட இருந்த அந்த சப்பாத்தி மாவு பிசைவாங்க இல்லையா, அந்த மாவில் இந்த பொண்ணு வச்சுருந்த எல்லா மாத்திரையும் இடித்து பவுட்ராக்கி அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மாவில் வந்து சப்பாத்தி சுட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுனால மொத்த குடும்பம் வந்து சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருக்காங்க. இதில் வந்து அந்த பெரியவர் தாத்தா மட்டும் வந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குது, எனக்கு சப்பாத்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அந்த எலக்ட்ரிஷியன் 2 பேரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நேராக மாடிக்கு போயிட்டாங்க. மாடிக்கு போனதுனால அங்கேயே 2 பேரும் மயக்கம் போட்டாங்க. ஆனால் இதில் வந்துட்டு இந்த சோனம் வந்து சாப்பிடவே இல்லை சப்பாத்தி. ஏன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க கேட்கும்போது நான் வந்து விரதம் இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எல்லாருமே நம்பிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அன்டைம் ஆகிடுச்சு. மொத்த ஃபேமிலி வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க, ஏன்னா மயக்க நிலையில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சோனம் வந்து இந்த நவீன்குமாருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு ஒரு கயிறு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவோட கயிறுக்கு கொலை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்துட்டு அதே சேம் கான்செப்டில் வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் வந்து ஈவரக்குமே பார்க்கல, எல்லாருமே வந்து கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி முடிச்சுட்டு அந்த நவீன் என்ன பண்ணுறான்னா கிளம்புறான். கிளம்பும்போது இந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, போனாக்க திரும்பி வந்து மீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் என்னன்னு தெரியாது, இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதுன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போவே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறாங்க. அதாவது தன்னோட அப்பா அம்மா தம்பி அண்ணன் சொல்லி எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே வந்து உறவு வச்சுக்கணும்னு அந்த பொண்ணு கேட்குறாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு காஜி முத்தி போன பொண்ணுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. இப்போ அதை வந்து ஒத்துக்கிட்டு வந்து இந்த நவீன்குமார் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ரூமாக நிறையா ரூம் இருந்திருக்கு. அதில் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டு எல்லாரையும் கொலை பண்ணி முடிச்சுட்டு, அதில் வந்து இவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. 60 வயசான பாட்டி. அந்த பாட்டி பெட்டில் இருக்காங்க இறந்து போய். அதே பெட்லேயே வந்து 2 பேரும் வந்து ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காஜி முத்தி போய் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் கிளம்பி போயிடுறான். இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாக்க கண்டிப்பாக மாட்டிக்குவோம், அதே சமயத்தில் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாலும் போலீஸுக்கு கண்டிப்பாக டவுட் வரும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போயிட்டு சப்பாத்தி எடுத்து இவங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் வரவும் அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க. போனவங்க டாய்லெட்லேயே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுகிட்டையும் இந்த நவீன்குமார் 2 பேர்கிட்டையும் போலீஸ் விசாரித்ததுக்கப்புறம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சோனம்ன்ற பொண்ணையும் அவங்களோட லவர் நவீன்குமார் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்களே 2 பேர், அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சம்பவம் நடந்து 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த கொலையை யார் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கண்டுபிடிச்சி செப்டம்பர் 20ஆம் தேதி தான் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆக்சுவலாக ஜெயிலே போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த 5 நாள்லேயே வந்து வில்லேஜ் ஃபுல்லாக வந்து பயங்கர கலவரமாச்சு. அதாவது இன்னுமா நீங்கள் வந்து கொலைகாரனை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்கள் ஆக்சுவலாக நடந்தது. 2014 வந்துட்டு ரோக்டா கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோனமுக்கும் அந்த பொண்ணோட லவர் நவீன்குமார் 2 பேருக்கும் வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாத்திரை வாங்கி கொடுத்தான் இல்லையா ஜஸ்பீர் அப்படின்ற பையன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல, விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருந்து இந்த மாத்திரை கொடுத்த நபர் பார்த்தீங்கன்னா தான் எதுக்கு கொடுத்த மாத்திரை அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியாது. அதாவது கொலை பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரியாதனால
அவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ஜூலை மாதம் 2018 வந்துட்டு இந்த கோர்ட்டு கொடுத்த இந்த தூக்கு தண்டனையை வந்து உயர்நீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணின இந்த பொண்ணு, அதாவது சோனுவும் அவங்களோட லவர் நவீன்குமார் 2 பேர் வந்து அரக்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தது சரிதான்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த கேஸில் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இறந்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நீதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா சரியாக ஒரு 3 மாதம் கழிச்சு அக்டோபர் 2018 வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஹைகோர்ட்டு கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதாவது அந்த மரண தண்டனை வந்து செல்லாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பொண்ணும் சோனுவும் பையன் இந்த நவீன்குமார் 2 பேருமே வந்து எதுக்காக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்களை கொன்றுவாங்களோன்ற பயத்தில் தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு இந்த தண்டனையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. ஐபிசி செக்ஷன் 96 to 106 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தற்காப்புக்கான விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கொலை பண்ணுறது சரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு மற்ற விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நம்மளை வந்து ஒருத்தர் கொலை பண்ண வர்றாங்கன்னா அவங்கள வந்து கொலை பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லி வரும் அந்த செக்ஷனில். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, தன்னை கொலை பண்ணிடுவாங்களோ நம்ம நினச்சி அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத விஷயந்தான். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இந்த 2 பேரையும் கொலை பண்ணலை, கொலை பண்ணுவேன்னு சொல்லலை, மிரட்டலை, எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அதை வந்து நிச்சயம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு கொடுத்த அந்த மரண தண்டனை நிச்சயம் கொடுக்கணுங்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு தன்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சி தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னாங்க, இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பல குற்றங்கள் ஆக்சுவலாக திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். இந்த கேஸில் வந்துட்டு சட்டம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. ஓகே, அந்த பொண்ணு சோனமுக்கு ஆக்சுவலாக எந்த அளவுக்கு இப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஒட்டுமொத்த ஃபேமிலியை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு மனசு என்ன சொல்லுது, கல் நெஞ்சக்காரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க. கல் நெஞ்சம்னா உண்மையிலே இதுதான் போல இருக்குது. பெத்த அப்பா அம்மா ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு மனசு வந்து அப்படி கொன்னதுக்கு அப்புறமும் அந்த பாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஒன்றா இருக்கிறாங்க பாருங்கள், உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து காஜி முத்தி போயிருப்பாங்கன்னா வேர்ல்டில் யாருமே எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த சோனம் வந்துட்டு ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு கல்யாணம் அவனை பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணினது அதெல்லாம் ஓகே, அது உங்களோட சாய்ஸ். பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க தாராளமாக கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிவிட்டு போலீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கலாம். எங்களை வந்து எங்களை ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை எங்கள் வில்லேஜை சேர்ந்தவங்களோ கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொலை பண்ணணுன்னா விட்டுருவாங்களா என்ன? இப்போ உங்களோட லைஃப்பும் சுத்தமாக போயிடுச்சு. ஃபைனலாக இந்த பொண்ணு சோனம் பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.